ப்ளூ சட்டை மாறன் வந்து ட்விட்டரில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அதாவது வடிவேல் வந்து அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக இருக்க மாதிரி ரஜினி நவ் அப்படின்னு போட்டிருக்கா அப்படி. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன் 2 திரைப்படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ரொம்ப நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துட்டுருக்கு இல்லையா, அதனால் தலைவர் வந்து நிம்மதியாக இருக்காராம். அதுக்கு தான் அப்படி ஒரு பதிவு போட்டிருக்காரு. இந்தியன் 2 படத்தை விமர்சனத்தில் ரொம்ப கழுவி தான் ஊற்றிருக்காரு. சரி, அவர் எல்லா படத்தையும் அப்படி தான் ஊற்றுவார், அது பிரச்சனை இல்லை. தலைவருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? தலைவர் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுற மாதிரி அவர் வந்து அந்த போஸ்ட் போட்டிருக்காரு. தலைவர் எப்போவுமே யார் முன்னேறினாலும் அவர் வந்து பொறாமப்படுறதே கிடையாது. அது சின்ன நடிகர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய நடிகர்களாக இருந்தாலும் சரி, படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் கூப்பிட்டு பாராட்டி பரிசுலாம் கூட வழங்குறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் எதுக்கு இதை வந்து இப்படி எடுத்துக்க போகிறாரு? சும்மா ஏதோ ஒன்று போடணும், சோசியல் மீடியாக்களில் கான்ட்ரவர்சியாக பேசணும் அப்படின்னே இந்த ப்ளூ சட்டை வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இந்தியன் 2 திரைப்படம் வந்து நல்லால தான், அதில் மாற்று கருத்து இல்லை. பட் அதுக்கு இருந்தாலும் தலைவர் எதுக்கு அதுக்கு நிம்மதியாக இருக்க போகிறாரு? தலைவர் நல்லா இல்லை அப்படிங்கிறதுனால அவருக்கு என்ன இதில் ஹாப்பி வரப்போகுது? ப்ளூ சட்டை கொஞ்ச நாளாக யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் தலைவரை பற்றி பேசலாம், எல்லோரும் கவனிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக பேசுவார் போல். சரி, நாய் வாழை நிமித்த முடியுமா? முடியாது. அதனால் அது வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம்.